ஆமா, ஒண்ணும் இல்ல. நம்ம இப்போ அந்த அந்த அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோமே, அது மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணுவோமா? அன்னைக்கு நீங்க ஒரு ஜாதகம் காமிச்சல, அதுல வேற எதுவும் கிளாரிபிகேஷன்ஸ்? ஓகே, என்ன பண்ணலாம்? ஒன் செகண்ட். அப்போ சரி, நீங்க ஷேர் பண்றீங்களா உங்க ஸ்கிரீன் அண்ட் அந்த 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 டேட் போடுறேன். ஒன் செகண்ட். ஐ திங்க் இப்போ புனே 27 Jan 2005. மேல். நம்ம ஒரு ஜாதகம் எடுக்கிறோம், கையில ஒரு ஜாதகம் வந்துருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துக்க வேண்டியது நட்சத்திரம் என்னன்னு. நட்சத்திரம் ஏன் பாக்குறோம் அப்படின்னா என்ன தசை ஆரம்பிக்க போறதுன்னு. அடுத்து ராசி, ராசி நட்சத்திரம் ரெண்டுமே பாத்துக்க வேண்டியது என்ன தசை ஆரம்பிக்க போறதுன்னு. அடுத்து லக்னம், இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். லக்னம் என்னன்னு பார்த்து வச்சுக்கணும், லக்னம் பார்க்க தெரியணும். அப்புறமா ராசி, ராசிங்கிறத நம்ம அதை வச்சுதான் தசா புத்தி கால்குலேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கைக்கு ஒரு ஜாதகம் வந்துருது அப்படின்னாவே அதுலயே மேக்சிமம் இருக்கும். அந்த ஜாதகத்திலேயே பிரிண்டட் ஃபார்ம்ல இருந்தாலும் சரி, கையில எழுதி இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் தசை இருப்பு அப்படின்னு வந்திருக்கும். பேலன்ஸ் தசா எவ்வளவு இருக்கு அப்படின்னு. இன்கேஸ் அது எதுவும் இல்லை, ஸ்கிரீன்ஷாட் ஏதோ ஷேர் பண்ணிருக்கா, கையில சும்மா ரஃபா எழுதி கொடுத்துருக்காரு யாரோ, அப்படிங்கிறப்ப நம்ம அந்த ராசியை பார்த்து வச்சுக்கணும். அந்த ராசியை வச்சு நம்ம என்ன பாதம் அப்படிங்கிறத எடுத்துட்டு, பாதம் அப்படிங்கிறது என்ன பாதம் அப்படிங்கிறது இங்க நவாம்சத்துல இருக்கும். அது ஞாபகம் இருக்கு இல்லையா, எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாதம்? அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதை பார்த்து. நம்ம நவாம்சம் பார்க்கவே இல்லை. ஐ திங்க் இட் வாஸ் செவரல் மந்த்ஸ். அவர் இருக்கல, நீங்க சொன்ன சமயத்துல இவரும் இருக்கல, அண்ணா இருக்கல. அவர் கொடுக்கும்போது கொடுத்துருவாங்க இல்லையா, பூச நட்சத்திரம், கடகராசி 4வது பதம் அப்படி எழுதிய. ஆமா, இப்ப இருக்கும். இதுல கொடுக்கலன்னு வைங்களேன், ஆஸ்லேஷா மட்டும்தான் இருக்கு. என்ன பாதம்னு நம்மளுக்கு தெரியல. பாதம் தெரிஞ்சாதான் நம்ம அந்த தசைய கண்டுபிடிக்க முடியும். ஓரளவுக்காவது கிட்டத்தட்ட கண்டுபிடிக்க முடியும். ஆயில்யம் அப்படி ஆஸ்லேஷனா ஆயில்யம் இல்லையா, அப்ப புதன் தசைன்னு நம்மளுக்கு தெரியும். ஆஸ்லேஷா ஆயில்யம் புதன் தசை ஆரம்பிக்க போறதுன்னு தெரியும். அது ரொம்ப ஒரு பெரிய லென்த்தியான தசை இல்லையா, 18 வருஷம் 19 வருஷம் கிட்ட வர்றது. சோ அப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னா, அப்ப பாதம் தெரிஞ்சாதான் ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டா நம்ம எத்தனை வருஷம் இவருக்கு இருக்க போறதுன்னு தெரியறது. சோ இப்ப நவாம்சம் சார்ட் என்ன கொடுத்துருக்கு எதுக்காக அப்படின்னா, எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன ராசியில இருக்கு, என்னென்ன நட்சத்திரத்துல இருக்கு, என்ன நட்சத்திர சாரம் வாங்கி இருக்கு, என்ன பாதத்துல இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் நவாம்சம்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த நவாம்சம் எப்படின்னா, அந்த 12 கட்டம் இருக்கு இல்லையா, 12 ராசி இல்லையா. அப்ப மேஷத்துல ஆரம்பிச்சது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்மளுக்கு என்ன நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது? அஸ்வினி. ஃபர்ஸ்ட் நட்சத்திரமே அஸ்வினி. அப்போ நவாம்சத்துல என்ன கணக்கு பண்ணணும்னா, இப்போ 1 2 3 1 2 3 4 நம்பர் கொடுத்துருக்கு இல்லையா, இதுலயே அதில் டிஃபால்ட்டா இருக்கு இல்லையா. மேஷம் அப்படிங்கிறது அஸ்வினி 1ஆம் பாதம், ரிஷபம் அப்படிங்கிறது அஸ்வினி 2ஆம் பாதம், மிதுனம் அஸ்வினி 3ஆம் பாதம், கடகம் அஸ்வினி 4ஆம் பாதம் அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? அப்போ மேஷம்ல இருந்து கடகம் வரைக்கும் அஸ்வினி, அது ஒரு கிருத்திகா. ஆமா, மேஷம். அப்புறம் உங்களுக்கு இதுல சிம்மத்துக்கு பரணி வந்துரும், துலாத்துக்கு கிருத்திகை வந்துரும். கிருத்திகை 1ஆம் பாதம். புரியுறதா? புரியுது. அப்போ இவர் நம்மளுக்கு அதுல ஆஸ்லேஷன் தெரிஞ்சு போயிடுது. ஆஸ்லேஷன் இதுல கொடுத்துட்டதுனால அப்ப இங்க மீனத்துல தானே இருக்காரு சந்திரன், இதுல நவாம்சத்துல.
ஆமா மீனத்துல தான் இருக்கு. நவாம்சத்துல மீனத்துல இருக்கிறதுனால 4ஆம் பாதத்துல ஆஸ்லேஷா, 4ஆம் பாதத்துல சந்திரன் இருக்கார் அப்படிங்கறத எடுத்துக்கணும். ஓகே ஆனா புரியுதுன்னா கொஞ்சமா பட் பார்க்க ஒண்ணும் இல்ல. இப்போ சந்திரனை விட்டுருவோம், வேற ஏதாவது எடுப்போமே. ராகுவை எடுத்துப்போம். ராகு இங்க எங்க இருக்கார்? மேஷத்துல இருக்காரா? ஆமா ராசி சார்ட்ல ராகு. அப்போ ராகு மேஷத்துல இருக்காரா? அப்ப மேஷம்ல என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு? ஆமா நட்சத்திரம். அஸ்வினி 4 பாதம், அஸ்வினி பரணி கிருத்திகை ஒரு பாதம், கிருத்திகை 1. அப்ப இந்த 3 நட்சத்திரம் 9 பாதத்துக்குள்ள ஏதோ ஒரு நட்சத்திரத்துல ஏதோ ஒரு பாதத்துல அவர் இருக்கணும் ராகு. அப்ப என்ன நட்சத்திரத்துல எந்த பாதத்துல இருப்பாருன்னு தெரியாது இல்லையா நம்மளுக்கு. அப்போ நவாம்சத்துக்கு வாங்க. நவாம்சத்துல எங்க இருக்கார்? அவர் அதிலே இருக்காரு. அப்படின்னா அவர் அப்ப என்ன நட்சத்திரம்? அஸ்வினி ஃபர்ஸ்ட் பாதம். அஸ்வினி ஃபர்ஸ்ட் பாதம். ஆமா. ஆனா புரியுதுதானே அது? ஆமா ராகு வந்து அஸ்வினிலயே இருக்கலாம் பரணிலயே இருக்கலாம் இல்லையா? அப்படி இல்ல. அஸ்வினில இருக்க. இப்போ நவாம்சம் எடுத்துட்டேன் நானு. ஓகே. நவாம்சம் மாத்தியாச்சு. இங்க வந்து ராசியில மேஷத்துல இருக்காரு. இப்போ இங்கேயும் ராசியிலேயே மேஷத்திலேயே இருக்கிறதுனால அப்ப அஸ்வினி அப்படிங்கிறதுக்கு முதல் 4 கட்டம் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் வரைக்கும் அஸ்வினி. இதுவே நவாம்சத்துல இங்க வந்து 2 இருந்தா தென் மேஷம் அஸ்வினி பரணி. ஆமா இப்ப வந்து அஸ்வினி 1ஆம் பாதத்துல இருக்காரு ராகு. இதுவே வந்து இங்க நவாம்சத்துல மிதுனத்துல இருந்தாருன்னு இங்க அங்க வந்து மேஷத்துல இருந்து இங்க மிதுனத்துல இருந்தாருன்னா அப்ப அஸ்வினி 3ஆம் பாதத்துல ராகு இருக்கார். ஆமா 3ஆம் பாதம். அப்ப அஸ்வினிங்கிறது யாரோட சாரம்? அஸ்வினிங்கிறது யாரோட நட்சத்திரம்? கிரகங்கள்ல அஸ்வினி மகம் மூலம் 3 நட்சத்திரம் ஒரு கிரகத்தை கொடுத்து வச்சிருக்கோம் இல்லையா. அஸ்வினி கேத்துவோடது. கேத்து. ஆமா. அப்ப ராகுங்கிறவர் கேத்துவனுடைய சாரத்தை வாங்கியிருக்காரு. சாரம்ங்கிறது ராகு தான் இருக்கார். அவர் வந்து கேத்துவோட நட்சத்திரம் ஏறி இருக்கார், நட்சத்திரம் வாங்கி இருக்கார். புரியுறதா? அது சாரம்ங்கிறது இதுதான். பட் கேத்துக்குமே வந்து பலன் சொல்றதுக்கு அப்போ இதுக்குமே வந்து சுயமா கொடுக்குற ஒரு இதுவும் கிடையாது. ஆமா. அப்ப கேது யார் வீட்டுல இருக்காரு அதெல்லாம் தான் பாக்குறோம். ஆமா சரி. ஆமா அது ஆனா நட்சத்திரம்னு பார்த்தா கேத்துவோட நட்சத்திரத்துல ராகு இருக்காரு. அவ்வளவுதான் நம்ம பார்த்துக்க வேண்டியது. சரி இப்ப வந்து சனி பார்ப்போம். அஸ்வினி பரணி இது மிதுனத்துல இருக்காரு. இந்த டைமிங் கொஞ்சம் தப்பு எடுத்துன்னு நினைக்கிறேன். நான் கரெக்ட் டைம் போட்டிருக்கேன் அந்த இதுல. ஒரு 10 மினிட் அவ்வளவு இல்ல அவ்வளவு இருக்காதா இருக்கும். தெரியல. I don't know whether it matters so much. தெரியல. இப்ப சனி எடுத்துப்போம். சனி எங்க இருக்கார்? மிதுனத்துல இருக்கார். சனி மிதுனத்துல இருக்கார். அப்ப அதுல என்னென்ன ராசிகள் வரும்? நட்சத்திரம் தானே. நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹிணி மிருகசீர்ஷம். அப்போ கிருத்திகை திருவாதிரையில இருந்து ஆரம்பிக்கும். ஆமா திருவாதிரை. மிதுனம். கிருத்திகையோட 3 பாதம் இதுல இருக்கும். அங்க 9 இருக்கு. கிருத்திகை 3, அஸ்வினி பரணி கிருத்திகை, ரோஹிணி 4, மிருகசீர்ஷம் 4. அப்ப 4 4 3 11 ஆயிடுச்சு. அப்ப மிருகசீர்ஷோட 2 தொடங்கும் இல்லையா மிதுனத்துல. ஆமா மிருகசீர்ஷம் 2 பாதம் இருக்கு. 2 பாதம் சேஷம் இருக்கு. திருவாதிரை முழுக்க நட்சத்திரம் இருக்கு. 4 3 பாதம் கரெக்ட். அப்படி அப்ப திருவாதிரையா புனர்பூசமா மிருகசீர்ஷமா திருவாதிரையா புனர்பூசமான்னு கண்டுபிடிக்கணும் நம்ம இப்போ. ஆமா. அப்ப இது எங்க இருந்து பார்ப்போம்? 3ல இருந்து பார்ப்போமா? எது இப்ப இந்த சனி வந்துட்டு இங்க மிதுனத்துல இருக்கே. அப்ப நவாம்சத்துல அது சீரியல் நம்பர் 1
இல்ல அது பார்ப்போம் அப்போ. இப்போ நம்ம ஒவ்வொன்னாவே எண்ணிட்டு வருவோம். மேஷத்துல அஸ்வினி ஆரம்பிக்கிறதா, அடுத்து பரணி. பரணி பரணி எங்க கடகத்துல, அப்படியே எண்ணிட்டு வாங்கல. அஸ்வினி பரணி கிருத்திகை வந்து தனுசு. இல்ல ஒரு மினிட், இப்போ இங்க இருக்காரு, இப்போ வந்து மிதுனத்துல இருக்காரு. சொல்லுங்க சொல்லுங்க சார். இல்ல சனி மிதுனத்துல இருக்கார். ஆனா அஸ்வினி அஸ்வினி மேஷத்துலன்னா பரணி சிம்மத்துல இருந்து தானே தொடங்க 4 ஆமா பாதம் ஆமா ஆமா, சிம்மத்துல இருந்து. அப்போ இல்ல இப்போ ஒண்ணு ஒரு சிம்பிள் இன்னொரு ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஈஸியா என்ன வந்துடலாம்னா, அப்போ நவாம்சத்திலையும் இங்கேயே இருக்கிறதுனால அதே மூணு நட்சத்திரம்ல எங்கேயோ இருக்காரு, 3ஆம் பாதத்துல இருக்காரு இல்லையா? ஆமா 3ஆம் பாதத்துல இருக்காரு. அப்ப என்ன நட்சத்திரம் 3ஆம் பாதம்னு நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். அப்போ 3 நட்சத்திரம் 1 சைக்கிள் ஆயிடுறது இதுல நவாம்சம் சார்ட்ல இல்லையா? எக்ஸாக்ட்லி 3 நட்சத்திரம் ஒரு சைக்கிள் ஆயிடுறது. ஆமா, அப்போ அஸ்வினி பரணி கிருத்திகை, அதுக்கப்புறம் ரோஹிணி மிருகசீர்ஷம் திருவாதிரை, அதுக்கப்புறம் புனர்பூஷம் 3ஆம் பாதத்துல இருக்காரு. எக்ஸாக்ட்லி, புனர்பூசம் 3ஆம் பாதத்துல சனி இருக்கார். சனி இருக்கார். ஆமா புரிஞ்சுது. புனர்பூசம் யாரோட நட்சத்திரம்? புனர்பூஷம் வந்துட்டு பட் புனர்பூஷம் 3ஆம் பாதம் அவர் வந்து இத கேக்குறாருன்னு நினைக்கிறேன். அந்த சாரம் புனர்பூசம் 3ஆம் பாதம், புனர்பூசம் வந்து குருவோட நட்சத்திரம். குருவோட நட்சத்திரம், கரெக்ட், குருவோட நட்சத்திரம். சோ அந்த சனிங்கிறவர் குரு. புனர்பூசம் 3ஆம் பாதம்னா 4ஆம் பாதம் கூட அதே கட்டம் தானே இல்லையா? அடுத்த கட்டத்துக்கு வந்துரும். அடுத்த கட்டம் 4ஆவது கட்டத்துக்கு வருமே. சனி வந்து கடகத்துல இருந்தாருன்னா புனர்பூசம் 4ஆம் பாதம். ஆனா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. புனர்பூசம் 4ஆம் பாதம் அங்க ராசியில இருந்தாருன்னா கடகத்துக்கு வந்துட்டு இருப்பாரு இல்லையா சனி. இப்ப நம்ம அந்த 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 ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாதத்துலதான் அந்த சனி இருப்பார். அப்ப இந்த சனி வந்துட்டு குருவோட சாரம் எடுத்திருக்காரு சொல்றாங்க. ஆமா, குருவோட சாரம் எடுத்திருக்காரு, இல்லைன்னா குருவோட நட்சத்திரம் ஏறி இருக்கார் அப்படின்னு சொல்றது உண்டு. இல்லைன்னா குருவோட கால் வாங்கி இருக்காருன்னு சொல்லுவா சிலரு. பாதம் தானே, பாதம்னா கால்னு சொல்றது உண்டு இல்லையா? குருவோட பாதம் வாங்கி இருக்கார் அப்படி சொல்லிக்கலாம். இப்போ இதுல என்ன ஒண்ணுன்னா, இப்ப ராசியிலயும் சனி வந்து மிதுனத்திலேயே இருக்கார், மிதுனத்திலேயே இருக்காரு. ஆனா மத்த கிரகங்கள் பாருங்க அப்படி இல்ல. சந்திரன் வந்து கடகத்துல இருக்கு, இங்க வந்து தனுசுல இருக்கு. வீனஸும் வந்து அதே ராசியில இருக்கு இல்லையா? தனுசுல, இங்க தனுசுல இருக்கு. இதுலயும் தனுசுல இருக்கு. ஆமா, வேற எந்த கிரகங்கள் அப்படி இருக்கு? வேற எதுவும் இல்ல. சோ இந்த பினாமினனை வந்து என்ன சொல்றதுன்னா வர்க்கோத்தமம்னு சொல்றது உண்டு. வர்க்கோத்தமம் வர்க்கோத்தமம் ராசியிலையும் சரி நவாம்சத்திலையும் சரி ஒரு கிரகம் வந்து அதே ராசியில இருக்குமே ஆனால், ராகு அங்கேயே இருக்காரா? ராகு வந்து மேஷத்திலேயே இருக்காரா ராசியில? இப்ப இங்க வந்து நவாம்சத்துல சூரியனோட சேர்ந்துடுறார். சோ அது வர்க்கோத்தமம்னு சொன்னாலும் நம்ம எப்பயுமே ஒரு கிரகம் வந்து சேர்ந்துருது அப்படின்னாவே அந்த பவர் வந்து பிளஸோ மைனஸோ ஆயிடும். அவர் ஒன்னும் அவரோட பவர் இன்னும் பலம் இன்னும் கூடலாம், இல்ல அப்படின்னா பலன் குறையலாம். அப்ப இது வந்து வர்க்கோத்தமம் தான், ரொம்ப பெருசா எடுத்துக்க முடியாது. ஆனா சனி பாருங்க, சனி வந்து மிதுனத்துல இருக்கார ராசியில. இதுலயும் இங்கேயும் சனி மிதுனத்திலேயே இருக்கார், வர்க்கோத்தமம் அப்படின்னு பேரு. இந்த வர்க்கோத்தமம் பலன் என்ன தருதுன்னா, சனி ஆல்ரெடி நல்ல பலனை கொடுத்தாலும் ஒரு ஜாதகத்துல சனி நன்னா இருக்கார், நல்ல பலனையே கொடுத்துட்டு இருக்கார். வர்க்கோத்தமமா இருந்தாருன்னா இன்னும் அதிகப்படியான பலனை கொடுப்பார், ரொம்ப நல்லா இருக்காரு. அவ்வளவுதான். அந்த சனியினுடைய பிளானிட்டரி பொசிஷன், அந்த பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இதுவே ஒரு சில கிரகங்கள் வந்து ராசியில ரொம்ப கொஞ்சம் கெட்டுப்போன ஸ்தானத்துல இருக்கும், நீச்சமா இருக்கும், அது வந்து நல்ல பலனே தர முடியாதுங்கிற ஒரு ஸ்தானத்துல இருக்கும். அந்த அப்படிப்பட்ட கிரகங்கள் வர்க்கோத்தமம் ஆயிருந்தாலும் ஒரு சில சமயம் நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இன்டர்பிரேஷன் இப்படி இல்லை, அது இனியும் கெடுக்கும் அப்படி இல்லை, இனியும் கெடுதல் பண்ணும் அப்படி இல்லை, கெடுக்கும்னு கிடையாது.
ஒருத்தர் வந்து ரொம்ப வாதம் செஞ்சுட்டு இருந்தாரு ஒரு குரூப்ல. எனக்கு ரொம்ப சிரிப்பா தான் இருந்தது, ரிப்ளை கொடுக்க விரும்பல. நம்ம சொல்றோம் ஒரு பழமொழி என்னன்னா, குரு பாக்குற இடத்த வளர்ப்பார், சனி பாக்குற இடத்த தேய்ப்பார். அது கெடுப்பாருன்னு அர்த்தம். குரு பாக்குற இடம் வளரும், சமிருத்தி ஆகும். சனி பாக்குற இடம் தேயும், அந்த இடம் வந்து கெட்டு போகும் அப்படின்னு. அப்போ ஒருத்தரோட வாதம் என்னன்னா, குரு வந்து தனஸ்தானத்தை பாக்குறாரு அப்படின்னா தனம் வளர்றது இல்லையா, அதே மாதிரி 6வது இடத்தை பார்த்தார் அப்படின்னா குரு ரோகம் தான் வளரும், அவருக்கு அது நல்லது இல்லை அப்படின்னாரு. இது பாயிண்ட் கரெக்டா? கரெக்டா? அது அப்படித்தானே அந்த அந்த வாக்கியம் பழமொழி வர்றது? இது எங்கேயுமே இல்ல, ரோகம் வளரும் அப்படின்னா நெகட்டிவ் குறையும்னு அர்த்தம். ஏன்னா அது வந்து ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஆறுங்கிறது. நம்ம ருண சத்ரு ரோகம்னு சொன்னாலும் அது வந்து ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடியது. அப்ப வந்து குரு வந்து அங்க ஆரோக்கியத்தை கொடுத்துருவார் அப்படின்னு தான் எடுத்துக்கணுமே தவிர, நம்ம வந்து அதை வந்து கெடுத்துடுவார், ஆரோக்கியத்தை கெடுத்துடுவார் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அதே போல வர்க்கோத்தமம்ல இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில நன்மையை செய்யும். ஃபுல்லாவே நம்மளுக்கு கெடுதல்னு இல்லாம ஏதோ ஒரு வகையில நன்மையை செய்யும். அப்படி அந்த ராசி சாரம் என்ன பாதம் வாங்கியிருக்கு, இப்படி வர்க்கோத்தமம்ல இருக்கா இல்லையா, சிலருக்கு லக்னமே வர்க்கோத்தமம் ஆகும், சிலருக்கு ஒரு சில ராசிகள் ஆகும், சிலருக்கு எதுவுமே இல்லை வர்க்கோத்தமம் ஆகாம இருக்கும். அப்புறம் வர்க்கோத்தமம் ஆகலையே அந்த ஜாதகத்துல அந்த கிரகம் வந்து எந்த கிரகமே பலன் செய்யாதா? அப்படி கிடையாது. நம்ம சொன்ன மாதிரி ராசி சக்கரம் தான் பிரைமரி, அடுத்து நவாம்சம். அப்ப நவாம்சம்லயும் இருந்தாலும் பலன் கொஞ்சம் கூடுறதே தவிர இது எக்ஸ்ட்ரா பலன் எதுவும் தர்றதில்லை நவாம்ச சக்கரம். நவாம்சம் மாதிரியே இன்னும் 10-15 சக்கரம் இருக்கு. தசாம்சம்னு இருக்கு, திரிகோணம்னு திரிகேனம்னு ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்புறம் நம்பர்ஸ் வச்சு போடுறது இருக்கு. இந்த நவாம்சம் சார்ட் மாதிரியே இன்னும் 10-15 சார்ட் இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த நவாம்சம் அப்படிங்கறத வந்து செகண்டரியா நம்ம எடுத்துக்கிறோம். மெயினா எதுக்கு அப்படின்னா நட்சத்திர சாரம் பாக்குறதுக்கு, இந்த வர்க்கோத்தமம் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு, அதுக்கு எல்லாமே வந்து நவாம்சம் உதவுது. அதை தவிர்த்து இதுக்கு பெருசா யூஸ் பலன் எதுவும் கிடையாது. இதுவும் தேவைதான் நம்மளுக்கு. ஆனா பலன் பாக்குறது பலன் சொல்றது எல்லாமே வந்து இந்த ராசி சக்கரத்தை வச்சுதான். அப்ப நம்ம ஆஸ்லேஷா அப்படின்னா புதன் அப்படின்னு எடுத்துட்டோம். புதன்னா 19 வருஷம் வரார். 19 அப்படின்னா 4ஆம் பாதம் இல்லையா, 4 வருஷம் 4.5 வருஷம் அப்படிங்கறது வந்து நம்ம இன்னும் கூட பாதியாவே எடுத்துக்கலாம். 2 வருஷம் இல்லைன்னா 3 வருஷம், மேக்சிமம் வந்து 3 வருஷம் இவருக்கு புதன் தசை இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு கன்க்ளூஷன் வந்துடலாம். 17 இயர்ஸ், சாரி 17 இயர்ஸ் அப்படிங்கிறப்ப இவர் பிறந்ததே 2005 இல்லையா, அப்போ 1 இயர் கூட இல்ல, இப்போ 2 வருஷத்துக்கும் கம்மியா தான் இருந்திருக்கு மெர்க்குரி தசை இவருக்கு. ஆரம்பிச்சிருக்கார் 2005 தானே இவர் பிறந்தது. ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்கும் தான் புதன் தசையே இருந்திருக்கு இவருக்கு. அப்போ 3 மந்த்ஸ் 1 இயருக்கும் கம்மியா தான் அந்த புதன் தசை இருந்திருக்கு. அடுத்து புதன் தசை முடிஞ்ச உடனே தசா நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். புதன் தசை அப்புறமா வந்து கேத்து தசை 7 இயர்ஸ், இப்போ சுக்கிர தசை தான் நடந்துட்டு இருக்கு 27 வயசு வரைக்குமே. இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இந்த தசைகள் எல்லாம் பார்த்துட்டு அப்புறமா பலன் எடுக்க வேண்டியது. இப்போ ஒரு 3 மாசம் புதன் தசை அப்படிங்கிறப்ப அது ஒன்றும் பெருசா ஒரு இம்பாக்ட கொடுத்துருக்காது. அடுத்து வந்து கேத்து தசை. கேத்து எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, கேத்து ஞானக்காரகன். அவர் வந்து 11ஆம் இடத்துல இருக்காரு, லாபஸ்தானத்துல இல்லையா. ஆமா. அந்த கேத்து தசை அப்படிங்கிறது பெருசா சுக்ரனுடைய வீடு அது. சுக்ரனோட வீட்டுல கேத்து இருக்கார். அப்ப சுக்ரன் இருக்க வேண்டிய பலனை அவர் செய்யணும். சுக்ரன் இருக்கிறது லக்னத்திலேயே இருக்காரு, அதனால சுக்ரன் பெருசா பாதிப்பு எதுவும் செஞ்சிருக்க மாட்டாரு அந்த ஒரு 7 வருஷம். அதுக்கப்புறம் நடப்பு தசை சுக்ர தசை தான் லாங்கஸ்ட் தசை அவருக்கு நடக்க போறது. 27 வயசு வரைக்குமே, இப்ப 23 வயசு ஆயிடுத்து. இன்னொரு 4-5 வருஷம் இல்லையா, 28 வரைக்கும் 2028 வரைக்குமே அவருக்கு சுக்கிர தசை தான் நடக்க போறது. இப்ப எப்படி இருந்திருக்கும் எஜுகேஷன்ஸ்? சுக்ரன் பகையா இருக்காரு இல்லையா, சுக்ரன் வந்து குரு வீட்டுல பகை தானே, சுக்ரனும் குருவும் பகை.
அப்ப இந்த 20 வருஷம் அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? எஜுகேஷன், மெயினா எஜுகேஷன் தான் முடிக்கணும் அவர். அடுத்து குரு ஜாப். குருக்கு சுக்கிரன் பகை, ஆனா சுக்கிரனுக்கு குரு பகை இல்லை. சுக்கிரனு குரு பகை இல்லைன்னா பரஸ்பரம் பகைனே கூட எடுத்துப்போமே. ஓகே, சும்மா ஒரு ஒரு லேர்னிங் பர்பஸ். ஓகே. இப்ப 2 பேரும் நேருக்கு நேர் பார்த்துட்டா ஒரே இடத்துல இருக்கா அப்படின்னா ஈகோ கண்டிப்பா இருக்கும் அவருக்கு. கம்மியா வேணா இருக்கலாமே தவிர, சுக்கிரனும் குருவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாரு இல்லைன்னா சேர்ந்து இருக்கா அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா மனசுல கொஞ்சமாவது ஈகோ இருக்கும், அதிகமாவது இருக்கும். ஆனா அது வந்து எந்த அளவுக்கு வெளிப்படுறது அப்படிங்கிறது வேணா மத்த ஸ்தானங்களை பொறுத்து அது வேரி ஆகலாமே தவிர, குருவும் சுக்கிரனும் சேர்ந்துட்டாவே அது ஒரு வார் நடந்துட்டே தான் இருக்கும் மனசுல. அப்ப இங்க சுக்கிரன் பகையா வேற இருக்கார் இல்லையா? அப்ப அந்த சுக்கிர தசை எப்படி இருந்திருக்கும்? பகையா இருக்கார். அவர் என்னென்ன ஸ்தானங்களுக்கு அதிபதி லக்னத்துல இருந்து? 6ஆம் ஸ்தானம் அண்ட் 11 லாபம். 6, 11. ஆமா, 6. பகையா இருக்கார். பகையா இருக்கிறதுனால அவர் ஆரோக்கியத்தை கெடுத்திருப்பாரா? இல்ல அப்படின்னா லாபம்னா குழந்தைக்கு அந்த எஜுகேஷன் பீரியட்ல ஸ்கூலு ஹையர் எஜுகேஷன்னா ஸ்டடீஸ் தானே லாபம். எவ்வளவுக்கு எவ்வளவு அவருக்கு எஜுகேஷன் நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு அவருக்கு லாபம். அப்ப அந்த லாபத்தை கெடுத்திருப்பாரா? ஸ்டடீஸை கெடுத்திருப்பாரா? குரு பார்வை அவரோட 6ஆம் வீட்டுல இருக்கு, ஆரோக்கிய ஸ்தானத்துல. குரு பார்வை, குருவோட 9ஆம் பார்வை அங்கதானே வருது ரிஷபத்துல. ஆமா ஆமா. சோ அது ஒரு பிளஸ் பாயிண்ட் அவருக்கு. சரி. ஆனா கேத்து தெரியல. அண்ணா உங்களுக்கு ஏதாவது அண்ணாவோட கெஸ்ஸிங்? கேத்து இருந்தா கூட அவர் யார் வீட்டுல இருக்காரு அவங்களோட சார்ந்து இருக்காங்க. அதனால பட் யார் வீட்டுல இருக்காரு? அவர் சுக்கிரனோட வீட்லயே தான் இருக்காரு. இல்ல இப்ப சுக்கிர தசை தான் பாக்குறோம், நடப்பு தசை. இப்ப சுக்கிர தசை லக்னத்துல அவர் பகையா இருக்கார் குருவனுடைய வீட்டுல. அவர் வந்து கெடுதல் செஞ்சிருப்பாரா? ஆரோக்கியத்தை கெடுத்திருப்பாரா? இல்லைன்னா அவர் 6, 11க்கு அதிபதி. அப்ப கொடுக்க வேண்டிய எஜுகேஷனை கொடுக்காம இருந்திருப்பாரா? இல்ல, ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நம்புறேன். ஆமா. இப்ப ஏன்னா நம்ம இது ஏன் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் பகையா இருந்தா கூட சுக்கிரனோட யார் சொல்லிருக்கா? யாரும் இல்ல. சுக்கிரன் மட்டும் இருக்கார், யாரோட பார்வையும் இல்ல. சனி பாக்குறார். என்ன ஒண்ணுன்னா பேசிக் மெயினா ஒரு ஒரு பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அந்த ஒரு ராசியில ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த ராசி அதிபதி எப்படி இருக்காருன்னு நம்ம பாத்துக்கணும். பேசிக் ரூல் இது. இப்போ இங்க சுக்கிரன் கெடுக்கணும் அப்படின்னா அந்த ராசி அதிபதியும் கெட்டு போயிருக்கணும், மறைவழியோ நீச்சமாகியோ அப்படி இருக்கணும். ஆனா குரு ஜூபிட்டர் எங்க இருக்காரு அப்படின்னா கேந்திரத்திலேயே இருக்காரு. கேந்திரம் 10ஆம் வீடு கேந்திரம், அங்க பகை கிடையாது. குரு புதன் நட்பு தான். அப்படி இருக்கிறப்போ அவர் ரொம்ப ஒரு நல்ல ஸ்தானத்துல இருக்கிறதுனால அந்த லக்னாதிபதி லக்னத்துல இருக்கக்கூடிய கிரகத்தை கெடுதல் செய்ய விடமாட்டார். ஆச்சா, அப்போ இந்த வீனஸ் அப்படிங்கிறவர் வந்து அங்க கெடுக்க மாட்டார். லக்னத்திலேயே இருந்தாலும் வீனஸ் கெடுக்க மாட்டார். அப்ப 6ஆம் இடம் 6ஆம் பாவத்தையும் அவர் பாக்குறார். அவரோட சொந்த வீடு இல்லையா, 11ஆம் பாவம் வீனஸோட சொந்த வீடு, அவர் அதை கொடுத்துதானே ஆகணும். அப்ப ரோகம் ருணாச்சத்திர ரோகம்லாம் எதுவும் இருக்காது, கிடைக்க வேண்டிய எஜுகேஷன் நன்னா கிடைச்சிருக்கும். அப்போ அடுத்து வந்து எஜுகேஷனுக்கு நம்ம 2, 4ன்னு சொல்றோம் இல்லையா? 2, 4. அப்ப ஸ்கூல் எஜுகேஷனையும் ஒரு சுக்கிர தசையில தான் கம்ப்ளீட் செஞ்சிருக்கணும். அப்புறமா ஹையர் எஜுகேஷனும் சுக்கிர தசையில தான் கம்ப்ளீட் செஞ்சிருக்கணும் இல்லையா? அப்போ ஸ்கூல் எஜுகேஷன்ன்றது 2ஆம் இடம் சொல்றோம். ஜென்ரலா நம்ம ரெண்டுமே ப்ரெடிக்ட் பண்ணலாம், 2, 4 அப்படின்னு. அப்ப 2ஆம் இடத்துல சூரியன் வந்து அங்க பகையாயிடுறார் இல்லையா? சூரியன் பகைதானே சனி வீட்டுல. சனி வீட்டுல சூரியன் பகை.
கடும் பகைன்றோம், ரொம்ப பகைன்றோம். அப்ப இவர் எஜுகேஷனை கெடுத்திருப்பாரா? அது யார் வீட்டுல இருக்கு, யார பாக்குறா, இல்ல யார் வீட்டுல இருக்காரு? சனி வீட்டுல இருக்காரு. இல்ல சனி வீட்டுல இருக்கார். குரு பார்வை இருக்கு இவரோட. ஆமா 2ஆம் வீடு 4ஆம் வீடு ரெண்டுலயும் குரு பார்வை இருக்கு. ஆமா ஆமா குரு பார்வை இருக்கு. பிளஸ் நீங்க ஒரு வாட்டி சொல்லியிருந்தீங்க இந்த பாயிண்ட், லக்னம் 5ல 1 5 9 இந்த ஆமா அதிபதிகள் கெடுக்க மாட்டான்னு. அப்போ எக்ஸாக்ட்லி. இவரோட 9ஆம் ஸ்தான அதிபதி வந்துட்டு சூரியன் ஆமா சிம்மத்து. அப்ப அவர் கெடுக்க மாட்டாரு இங்க. ஆமா அண்ட் வேற அந்த புதனும் சனியும் அவ அந்த வீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி உட்காந்துருக்கா. அது சனி பேர் புதன் என்ன வீட்டுல இருக்கு. சொல்லுவோம் நம்ம? அது வந்து அந்த பரிவர்த்தனை யோகம். பரிவர்த்தனா யோகம், பரிவர்த்தனை. அண்ட் புத ஆதித்ய யோகம் சொல்லியிருக்கேன். அப்ப அதுவும் பாசிட்டிவ் ஃப்ரம் எஜுகேஷன், ஸ்பீச், வாக் பெர்ஸ்பெக்டிவ். ஆமா. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, பாக்கியாதிபதி அங்க இருக்காரு, 9ஆம் இடத்து அதிபதி அங்க இருக்காரு. இதுதான் ஃபர்ஸ்ட். இது எல்லாமே அடிஷனல் பாயிண்ட் தான். அதிகப்படியான பவர் தரக்கூடிய பாயிண்ட்ஸ் தான். குரு பார்வை இருக்கிறது, மெர்க்குரி சேர்ந்து இருக்கிறது, சனி மெர்க்குரி பரிவர்த்தனையா இருக்கிறது, அது எல்லாமே அடிஷனல் பாயிண்ட்ஸ் தான், அதிகப்படியான பவர் தரக்கூடியது தான். ஆனா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஏன் அங்க சூரியன் கெடுக்க மாட்டார் அப்படின்னா, பாக்கியஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்துல இருக்கார், 9ஆம் இடத்து அதிபதி. அப்ப அவர் பாக்கியங்கள் எல்லாம் கொடுத்துதான் ஆகணும். குடும்பத்தையும் கெடுக்க மாட்டார், படிப்பையும் கெடுக்க மாட்டார். அப்ப அவர் வந்து அந்த ஒரு பிரகாசத்தை கொடுத்துடுறாரு. இப்போ நம்ம அந்த புதனும் சூரியனும் சேர்ந்து இருந்தா ஏன் அவருக்கு வந்து நல்ல படிப்பு வரும், கிளாரிட்டியா படிப்பார் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஒரு நல்ல பெரிய விளக்கு இருக்கு, தீபம் இருக்கு, லைட் இருக்கு, டியூப் லைட்டோ ஏதோ ஒரு லைட் இருக்கு. அந்த லைட் பக்கத்துல ஒரு வஸ்துவை வச்சோம்னா அது அதிகப்படியான பிரகாசமா தெரியறது இல்லையா? அப்போ ஆல்ரெடி புதனுங்கிறவர் புத்திகாரகன், ஜோதிஷத்துக்கு அதிபதி, வித்யைக்கு அதிபதி. அப்போ அவர் வந்து சூரியனுங்கிறது ஒரு ஒளி தானே, ஒரு பிரைட்னஸ் தானே. அப்போ அந்த பிரைட்னஸ் பக்கத்துல, அந்த விளக்கு பக்கத்துல இந்த புத்தி போறப்ப இந்த புத்தி இன்னும் பிரகாசிக்கிறது அதிகமா. அதே போல இன்னொரு அடிஷனல் பாயிண்ட், ஒருத்தருக்கு ஜோதிஷம் நன்னா வரணும், தொழில் நன்னா இருக்கணும் அப்படின்னா சனி நல்ல ஸ்தானத்துல இருக்கணும். மெயின் நம்ம சனியை வந்து நெகட்டிவாவே தான் எல்லாரும் சொல்லிட்டு இருப்போம். சின்ன வயசுல இருந்து நம்ம கேட்டது எல்லாமே சனி கெடுப்பார், ஆட்டி படைப்பார், 7.5 சனி அது பண்ணோம், அஷ்டம சனி இது பண்ணோம், எல்லாம் உண்மைதான். ஆனால் ஒருத்தர் தொழில் செய்யக்கூடிய, தொழிலா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், நம்ம டெய்லி வேஜஸ்க்கோ மந்த்லி வேஜஸ்க்கோ நம்ம எல்லாமே போறோம், அதுவா இருக்கட்டும், கான்ட்ராக்ட் சிலர் வந்து 1 இயர் 2 இயர் மொத்தமா பல்கா அமௌண்ட் கொடுத்துருவான், அந்த மாதிரியா இருக்கட்டும், அது எல்லாத்துலயுமே ஒருத்தர் சக்சஸ் ஆகணும்னா சனி நல்ல பொசிஷன்ல இருக்கணும். ஏன்னா சனி தான் தொழில் காரகன். சனி தொழில் காரகன். ஆமா, தொழில் செய்யறார் ஒருத்தர் அப்படின்னா சனி நல்லா இருக்கணும். அதே போல ஜோதிஷத்துக்கு மெயினா ஜோதிஷம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, புதன் சனி எங்கேயாவது ஒரு இடத்துல லிங்க் ஆயிருக்காரு, காம்பினேஷன் ஆயிருக்கு, பரிவர்த்தனையா இருக்கு, பார்வை இருக்கு. நம்ம சாரம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம நவாம்சத்துல சாரம்னு பார்த்தோம் இல்லையா, அதுல கூட சிலது வந்து சார பரிவர்த்தனை இருக்கும். குரு வந்து சனியோட, இப்போ புதன் வந்து சனியோட நட்சத்திரத்துல இருப்பார், சனி வந்து புதனோட நட்சத்திரத்துல இருப்பார், 2 பேரும் மாறி இருக்கா இல்லையா, இவர் நட்சத்திரத்துல அவர் இருக்கார், அவர் நட்சத்திரத்துல இவர் இருக்கார் அப்படின்னு எடுத்துட்டா கூட அதுக்கு பேர் சார பரிவர்த்தனை அப்படின்னு சொல்றோம். அது வந்து லீஸ்ட் அது வந்து ஒர்க் ஆகும், கம்மியா ஒர்க் ஆகும். அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு இவர் வந்து ஜோதிஷமும் கத்துக்கலாம், வாக்பலித்தமும் உண்டாகும். 2ல வந்து சூரியன் மெர்க்குரி இருக்கிறதுனால பாக்கியஸ்தான அந்த இடத்தையே ஜூபிட்டர் பாக்குறார். சனியும் புதனும் பரிவர்த்தனையாயிருக்கார் இல்லையா. சாஸ்திரங்கள், ஜோதிஷம் மெயின், அது இல்லாம நம்மளோட பாரதிய சாஸ்திரங்கள் இப்ப அப்படின்னு எடுத்துட்டோம்னா சம்ஸ்கிருதம் படிக்கலாம். இப்ப லக்னத்திலேயே வீனஸ் இருக்கிறதுனால நம்ம பாரதிய பாஷைகள் எது வேணா இவர் கத்துக்கலாம், ரொம்ப நன்னா வரும். சாஸ்திரங்கள் படிக்கலாம், ஜோதிஷமோ நிருக்தமோ கல்பம் வைசேஷிகம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாஸ்திரம் படிக்கலாம், ரொம்ப நன்னா வரும். ஜோதிஷம் இவருக்கு ரொம்ப வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு, இன்ட்ரெஸ்ட் காமிச்சாருன்னா ஜோதிஷத்துல இன்ட்ரெஸ்ட் வறுமையானால். ஆனால் இப்படி ஒரு சிலர் சொல்லி நான் கேள்விப்பட்டது உண்டு, இந்த மாதிரி சனியும் மெர்க்குரியும் ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு கான்டாக்ட்ல இருக்கு, பரிவர்த்தனை ஆயிருக்கு,
பார்வை இருக்கு, சமசப்தமமா இருந்ததுன்னா பார்வை இருக்கும் இல்லையா, புதன் சனியை பார்ப்பார், சனி புதனை பார்ப்பார். அப்படி இருக்கிறப்போ அந்த வாக்பலித்தம் உண்டாகுதோ இல்லையோ, அவர் வந்து தொழில் ரீதியா ஜோதிஷத்துக்கு இறங்குறாரோ இல்லையோ, ஆனா ஜோதிஷம் கட்டாயம் கத்துப்பார் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு ப்ரூஃப் ஏதாவது கிரந்தத்துல இருக்கோ என்னமோ தெரியல. கேள்வி ஒரு சிலர் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு சிலர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சனியும் புதனும் கான்டாக்ட்ல இருக்கும் பொழுது, ஏதோ ஒரு வகையில கான்டாக்ட் ஆகும் பொழுது கட்டாயமா அந்த லைஃப் ஸ்பேன்ல அவர் வந்து ஜோதிஷத்தை கண்டிப்பா கத்துப்பார். அது வந்து தொழில் ரீதியா சொல்றாலோ இல்லையோ அது வேற விஷயம், ஆனா கத்துக்கலாம் அப்படிங்கிறது இந்த ஜாதக ரீதியாகவும் உண்டு அப்படின்னு. சார் 6:48. சரி, அடுத்த நான் ஒரு கமெண்ட் போட்டிருக்கேன் அந்த இதுல சாட்ல. ஓகே ஓகே ஓகே. Oh, studied Sanskrit till 16, completed Panini Ashtadhyayi. Oh, Brahmana studied in Yajurveda as well. Okay, sir. இவர் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சாருன்னு வைங்களேன், இதுலயும் ரொம்ப பர்ஃபெக்டா வரலாம். நம்ம அன்னைக்கு அந்த ஞானேஸ்வரி, ஏன்னா அவர் வந்து பை பர்த் அவர் என்ன பூனேல பிறந்திருக்காரு அப்படின்னா மராத்தி வாசனை இருக்கும் இல்லையா, மராத்தி கத்துன்னு இருந்திருப்பார். அப்போ வந்து நம்ம ஞானேஸ்வரி படிக்கலாம், ஓவிகள் படிக்கலாம், பாவார்த்த தீபிகா படிக்கலாம். பிரவச்சனம் பண்றதுக்கும் சான்சஸ் நிறைய உண்டு. இவர் 2ஆம் இடம் ரொம்ப பிரகாசமா இருக்கு இல்லையா, வாக்கு. சனிங்கிறவர் ஷார்ப்னஸ், சனியோ வந்து அங்க இருக்கிறதுனால வார்த்தைகள் எல்லாமே புரியும்படியா இருக்கும். ஒருத்தருக்கு வந்து ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா மனசுல நல்லா பிரைட்டா இருக்கும் அந்த விஷன். என்னையே எடுத்துப்போமே, மனசுல நன்னா இருக்கும், ஒரு சில சமயம் வாக்குல சொல்ல வராது, மனசுல தெளிவா இருக்கும், வார்த்தையில சொல்லும் போது அது எங்கேயோ போய் குழப்பி விட்டுரும். ஒரு சில சமயம் நான் கரெக்டா தான் சொல்றேன்னு எனக்கே குழம்பிடும். அந்த மாதிரி இல்லாம இவருக்கு வந்து கிளியர் கட்டா இருக்கும், சுருக்கமா பேசினாலும் பர்ஃபெக்டா பேசிடுவார். ஸ்பீச் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் உண்டு, லெக்சரரா போறதுக்கும் சான்சஸ் உண்டு. ஏன்னா 4 அப்படிங்கிறது குருவோட ஸ்தானம், குருவே பாக்குறாரு. 10லயும் குரு இருக்கார், ஜீவனஸ்தானத்திலயும் குரு இருக்கார். அப்போ he can be good guide. இவருக்கும் நல்ல கைடன்ஸ் கிடைச்சிருக்கும் சின்ன பத்துல இருந்து. he can also be a good guide. ஆமா, ஓகே. சரி, மண்டே கண்டினியூ பண்ணலாமா? கட்டாயமா சார். ராம் ராம். வசுதேவ சுதம் தேவம். மண்டே வந்து நான் திருப்பதி போறேன். சூப்பர். வெட்னஸ்டே மார்னிங் வெச்சுக்கலாமா? என்னைக்குனா வெட்னஸ்டே மார்னிங். ஆமா, மண்டே கூட எனக்கு கூட கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு அன்னைக்கு. பிஸி தான், நானும் மறந்துட்டேன். It will be around 11ish. I'll be back to Chennai. But I cannot make the following. So it means Wednesday. Is it okay? Wednesday morning or evening? Morning. See, I prefer morning because evening la vandu there is some distraction or weather or if work is something. Parale. Wednesday morning is a bit calm and able to. இல்ல அண்ணாக்கு இப்ப மெயின் என்னன்னா குழந்தை எல்லாம் தூங்கிட்டு இருக்கோம் மார்னிங்னா. ஆமா அத. I'm good. Okay. Morning is suitable than evening for me. Right. Sure. ராம் ராம். வசுதேவ சுதம் தேவம் பஞ்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ராம் ராம்.